ஹாய், வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக லைவில் சொல்லிகிட்ருக்கேன், அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கையான ஒரு இதுன்னு. உண்மைக்கு சொல்கிறேன், இவ்வளோ நாள் ஜேர்னியில் நான் இப்படிப்பட்ட ஒரு பிளேஸுக்கு நான் போனதே கிடையாது. நிறைய பேர் வைப் பண்ணுவாங்க, டிஜே, டான்ஸு, ஆட்டம் பாட்டம் அப்படியெல்லாம் போவாங்க. பட் எனக்கு அது தெரியலை. நான் போன இந்த இடம் எனக்கு ரொம்ப மன அமைதியை தந்துச்சு. அந்த பூக்களோட ஒரு அழகான ஒரு வடிவம், அதுக்கப்புறம் அங்கே அந்த தோட்டத்தில் நின்ன ஒரு அம்மா, அவங்க எனக்கு ஸ்ட்ராபெரி பறித்து தந்தது, அவங்க கவனித்த விதம் எல்லாமே என்ன அறியாமல் எனக்கு மனசுக்குள்ள ஒரு இனிமையான ஒரு விஷயத்தை தந்துச்சு. இதை நான் நடந்துகிட்டே இருக்கும்போது, இப்போ நான் வாக்கிங்கில் உள்ள வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன். பட் இந்த இடத்துல நான் ரொம்ப சைலண்டாக அமைதியாக ரொம்ப நேரம் இருந்தேன். இந்த பூக்களோட அழகை பார்த்தீங்களா? இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் பறிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆளே இல்லாத இடத்துல ஒரு இயற்கையான ஒரு தோட்டம் அமைச்சிட்டு, அதுக்கு நடுவில் ஒரு வீடு, அதில் அழகான ஒரு ஏஜ்டான ஒரு கப்பிள்ஸு அவங்க லைஃப்பை எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க. அதை பார்க்கும்போதுல எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கலர்லையும் டிஃப்ரெண்ட் கலரில் அந்த பூக்களை பார்க்கும்போதுல சரி இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்துனா நல்லா இருக்கும்ல அப்படிலாம் தோணுச்சு. பட் நமக்காக சொந்த இடம், சொந்த வீடு கிடையாது. ஸோ அது ஒன்ஸ் அப்பான் நம்ம ஒதுக்கி வைக்கலாம். பட் இந்த சூழலில் அந்த இயற்கையோடு இணைந்த ஒரு காற்று இருக்குல்ல, எவ்வளோ அழகான ஒரு இயற்கை, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கலரில் பூவெல்லாம் இருக்கோ, எத்தனை கலர்னு நான் என்ன கூட கிடையாது. அப்படி அடுத்து இயற்கையாக அந்த இடத்துல ஒரு பேரக்காய், கொய்யாக்காய் நம்ம சொல்லுவோம், அந்த அம்மா தான் எனக்கு பறித்து தருவாங்க. பாருங்கள் எல்லாம் பச்சையாக இருக்குது, இதில் எது பழுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது என்னென்னா ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கழுவு கூட இல்லை, எப்படி தின்றாளேன்னு பார்ப்பீங்க. இதால் ஒரு ஹைஜீனிக் ஒரு விளைவும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தூசு மாசு படுற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. வண்டி போக்குவரத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தாங்க. ஸோ நான் ஒரு வழியாக அந்த பேரக்காவை சாப்பிட்டுட்டே அந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒரு மலை கூட இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராபெரி வேறு அழகாக இருந்துச்சு. நான் அது வீட்டுக்கு தான் கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டில் வந்ததுமே அது பழுத்துருச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேரக்காய் பார்த்திங்கன்னா நான் தின்னுட்டே இருந்தேன். கொஞ்ச நாளாக நான் கரெக்டாக ஃபுட் எடுக்காமல் இருந்தவ, இப்போ டக்குன்னு அந்த இதுக்கு பிறகு தாங்க நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த இடம் தாங்க என்னோடய வைபே. நம்ம தனிமையாக இருக்கும்போதுல என்கிட்ட எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. நந்தினி நீ எப்படியெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இடம் தாங்க. அப்படி இந்த இடத்துல உனக்கு யாராவது ஏதாவது சொல்லி தந்தாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. நானே ரிவென் பார்த்துக்கிட்டேன் நாங்க இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சுகர் பேஷண்ட்டுக்காக சாப்பிட்ற ஒரு தக்காளி தான், ஆனால் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றது. இந்த கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா நடுக்க சுமந்துருக்கும். கரெக்டாக மரத்துலேருந்து பறித்து அந்த டேஸ்ட்டோட சாப்பிட்றது தண்ணி அழகுதான்ல, அவ்வளோ அழகாக இருந்தது. இது க்ரீன் ஆப்பிள்னு சொன்னாங்க. நான் அந்த அம்மா கிட்ட ஒவ்வொன்றா கேட்க அவங்க சலிக்காமல் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது க்ரீன் ஆப்பிள் பாப்பா, அது ஒரு தக்காளி டைப்பு, அது பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்லாம், சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் சுகர் லெவல் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்ப சரி நம்ம ரிட்டன் அந்த கூடாரம் தெரியுதில்ல, அதுதான் அவங்க வீடு. அவங்க வீட்டில் திருப்ப நான் போனேன். பட் அவங்க என்னென்னா ஓனாக அங்கே ஸ்ட்ராபெரி தோட்டம் தான் வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் அவங்களே அவங்க கையால் இந்த ஜாம் தயாரித்தாங்க. சரி நம்ம வந்ததுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நான் அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் ஒன்று எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, எனக்கு ஆக்சுவலாக ஜாம் பிடிக்காது, இருந்தாலும் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சோளம் பறித்து தரட்டான்னு கேட்டாங்க. நான் தான் சரி விளையலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லை பச்சையாக சாப்பிட்லாமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேண்டாம், அவங்க இதை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறாங்க, வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன காவா மாதிரி அதில் தண்ணி அழகான ஒரு பியூர் வாட்டர் அதில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுலேயே இருந்து நான் அவங்க தந்த பேரக்கையை சாப்பிட்டுட்டே அப்படியே இந்த இடத்துல தாங்க நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த விஷயத்தில் ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருந்தேன். அவ்வளோ ஒரு மன நிம்மதி, அவ்வளோ ஒரு அழகான, எதுக்குங்க 1000 2000 செலவழித்து அங்கங்கே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு அங்கங்கே போகிறது, இப்படிப்பட்ட இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்களேன். என்னோடய லைவில் ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, எனக்கு லவ் ஃபெயிலியர், நான் என்ன பண்ணுறதுக்கு. அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, தனியாக போங்க, தனியாக போய் இயற்கை சூழலில் இருந்து, அதாவது நமக்கு எதுவுமே கிடைக்காது, அவங்க வெள்ளம் அடிப்பாருன்னு சொன்னார், எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல இருந்து பாருங்கள், உங்களை நீங்களே திருத்திப்பீங்க. இது என்ன நானே திருத்திக்க போன இடம் தாங்க. எனக்குள்ள என்னென்ன மிஸ்டேக், அதாவது ஓவர் கோவம் தான் எனக்கு என்னோடய மிஸ்டேக்கே. அதிகமாக கோவப்படுறது தான் என்னோடய மெயின் மிஸ்டேக்கே. அதை திருத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு இடம் தான் இது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி நம்ம இருக்கணும், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எனக்கு இது காட்டு தந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு போனேங்க. அதுதான் சூரியகாந்தி. கரெக்டாக வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டில், சூரியனை பார்த்து தான் சூரியகாந்தி நிற்கும்னு. நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க. அந்த சூரியகாந்தி எல்லாம் என்னோட இடது சைடு வாக்கில் தான் இருந்துச்சு. நான் அந்த சைடு தான் சூரியன் இருந்துச்சுமே, நானுமே அதை பார்த்தேன். ஏன்னா சூரியகாந்தி எல்லாம் உண்மைக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாமே பார்க்குறேன். இது ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், கார்ன்ஃப்ளவராக இருக்கட்டும், அது சோளமாக இருக்கட்டும், இந்த சூரியகாந்தியாக இருக்கட்டும், இன்னொன்று நிறைய பூக்கள் காட்டியிருந்தேன்ல, அந்த பூக்களாக இருக்கட்டும், இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் தாங்க இதெல்லாமே. நம்ம வந்துட்டு வேளாங்கண்ணி அங்கே இங்கேன்னு வண்டியில் போகும்போதுல டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படி போகிற ஒரு லைஃப்லேருந்து இப்படி அந்த லைஃபுக்கு எதிர்மாறாக இயற்கை. கடை ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, டீ கடை. அவங்களுக்கு தேவையானதில் அங்கேயே சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பைசா இருந்தாலும் அவங்க மனநிறைவோடு வாழ்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் நம்மளும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுச்சு. சரி, நமக்காக நிறைய இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஜா பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ரோஜா செடி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் பழைய வீட்டிலே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இது வந்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு இருந்த ரோஜா செடிங்க. பெரிய பெரிய பூ. சொந்த வீடு வாங்கிட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம். இந்த இயற்கை சம்மந்தப்படி அவங்க கேட்டாங்க, நிறைய செடி நீங்கள் பறித்து கொண்டு போகலாம், ஃப்ரீ தான். ஆனால் வந்துட்டு நான் போன அன்னை வந்துட்டு தேய்பிறேன், கொண்டு போனாலும் வளராதுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் வரும்போதுல இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்னோடய மைண்டில் தோன்றது, இந்த எல்லா செடியுமே என் வீட்டில் வளர்த்துவேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லா செடியுமே, அதாவது இந்த பூக்கள் எல்லாம் நான் வளர்த்துவேன். ஆனால் அது என்னோடய ஒரு சொந்த வீடு. இந்த செடி வளர்த்துறதுக்காண்டியே கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகான பூக்கள் இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா கேரட் வந்துட்டு நம்ம பிடுங்கி எடுக்கலாம், பட் வேண்டாம், ஒரு கொத்தாக எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அதுலேயே 50 100 கிடைக்கும், அதை ஏன் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இது கேரட் தோட்டம். அடுத்து வர்றது தான் வந்துட்டு முட்டைகோசு. என்னடா இப்படியெல்லாம் இருக்குமா, ட்ராவல் டைமில் நம்ம ஏதாவது தூரமாக ட்ரெயின் ட்ராவலில் பார்த்துருக்கலாம், இதெல்லாம் கிட்ட வந்து அதை தொட்டு பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னோடய மைண்டு ஃப்ரீயாக வந்தேன். நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ஸ்ட்ராபெரி தாங்க. நிறைய நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னோடய மிஸ்டேக் எல்லாம் நான் திருத்திக்கிட்டேன். எனக்கு என்னோடய லைஃப்பில் இந்த 13+ இயர்ஸில் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் இது தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே உங்கள் பக்கத்தில் இதே மாதிரி இயற்கை சார்ந்த இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே இருங்க, தனிமையாக அந்த இயற்கை காற்று உங்கள் மேலே படும்போதே உங்கள் கிட்ட நம்ம மனசில் உள்ளது எல்லாமே நம்ம இந்த இயற்கையோடு இயற்கையாக கலந்து தன்னைத்தானே பேசிகிட்டு இருக்கும்போதுல நிறைய விஷயங்கள் நம்ம மனசுலேருந்து வெளியே வரும். நிறைய விஷயங்களை நம்ம திருத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே போல் நெக்ஸ்ட்டு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களோட ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.